நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்திருக்குல்ல, அந்த கமெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூரில் ஸ்டூடெண்ட் பாஸில் வந்திருக்கேன் ப்ரோ, எனக்கு இங்கே பிடிக்கல ப்ரோ, என்னால் ரிட்டர்ன் இந்தியா போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. இது வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பாஸில் போகிறவங்களுக்குமே எந்த பாஸில் போனாலுமே அந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? சிங்கப்பூர் போனோன்னே நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்காம போயிடும். அதுக்கு என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். போனோன்னே வந்து பிடிக்காது, ஐயோ எப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ, எப்படியாவது ஊருக்கு போனால் போதுமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் பாஸுக்கு மட்டும் கிடையாது, சிங்கப்பூருக்கு போகிற ஒவ்வொருத்தங்களுக்காகவும் இந்த வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதே ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நாடு விட்டு நாடு போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்காக போகிறோம். இப்போ நம்ம தம்பி வந்து ஸ்டூடெண்ட் பாஸில் படிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி போனாலும் சரி, எந்த பாஸில் போனாலும் சரி, போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு புது இடம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே இருந்த ஃப்ரீடம் அங்கே கிடைக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், எல்லாமே வந்து டைமிங் தான், ஷெட்யூல் தான். ஓகேங்களா? எதுவுமே ப்ரீ பிளானே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனா லீவு, மற்ற நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக் ஹாலிடேனா கொஞ்சம் மாற்றம் இருக்கும். மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே எப்படி பழகிருப்போம் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினச்சா வேலைக்கு போவோம், இல்லைனா வேலைக்கு தேவையில்லைன்னா லீவ் போட்டுக்குவோம், ஒரு ஃபங்க்ஷன்னா லீவ் போட்டுக்குவோம், திருவிழாவுக்கு போவோம், வருவோம். அதனால் வந்து நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம சிங்கப்பூர் போனோன்னே பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 8 மணி வேலைக்கு 5:30 6 மணிக்கெல்லாம் வந்து கிளம்பி நீங்கள் வண்டியை பிடிக்கணும், வேலைக்கு போகணும். சாப்பிட்றது பசிக்குதோ பசிக்கலையோ மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்றணும். அதே மாதிரி பிடிக்குதோ பிடிக்கலையோ ஓவர் டைம் பார்த்து தான் ஆகணும். அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்போ தான் நல்ல சம்பளம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மிஷின் வாழ்க்கை அங்கே இருக்கும். இதை வந்து போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கண்டிப்பாக பிடிக்காது. எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ இவ்வளோ பணம் கட்டிட்டோமே, வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம இவ்வளோ பணம் கட்டிட்டோம், போட்ட காசையாவது எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் இல்லை பல பேர் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துருவாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயையோ அது பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம இமீடியட்டாக வெளியில் உங்களுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கும். அதே நிலைமை தான் இந்த தம்பிக்கும் இருக்குது, ஸ்டூடெண்ட் பாஸில் போனவருக்கு இருக்குது. ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் பாஸில் வந்து படிக்கிறதுக்காக மட்டும் போங்க அப்படின்ற மாதிரி. உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்குது, ஃபாரினில் படித்து நான் என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்றவங்க மட்டும் போங்க. ஒரு சில ஏஜென்ட் சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் போனீங்கன்னா அங்கே வேலை பார்க்கலாம், படிக்கலே உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம், அதுக்கப்புறம் எஸ்பாஸ்லாம் கிடைக்கும் அப்படின்பாங்க. எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட்டு படித்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஸ்டூடெண்ட் பாஸில் போங்க. அது மற்றபடி வந்து நீங்கள் போகாதீங்கன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இவர் போயிட்டாப்புல வரணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த பாஸில் போனாலுமே நீங்கள் வந்து வரணும், இந்தியா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு உங்கள் இப்போ ஒரு காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வேணாம் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னால் பணத்தை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் வேலை இடத்துலையும் அப்படி தான். கிளம்புறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளம்பலாம், உங்களுக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கிளம்புறதுனா கிளம்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதனால் உங்களுக்கு தான் நட்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கட்டின பணம் நட்டம், கடன் வாங்கி கட்டியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் வந்து பெரிய கனவுகளோடு இருப்பாங்க, எல்லாமே வந்து பாழாக போயிடும். ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். புது இடம், ஒர்க்கிங் ஹவர்ஸு, இங்கெல்லாம் 7 ஹவர் 8 ஹவர் பார்த்துருப்பீங்க, அங்கெல்லாம் 12 ஹவர் மினிமம். 12 ஹவர் பார்த்தா தான் நல்ல ஓவர் டைம் கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஹவர் 6 ஹவர்லாம் ஓவர் டைம் இருந்தது. இப்போலாம் 2 ஹவர் ஓவர் டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்துட்டு 10 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே சிரமமாக தான் இருக்கும் நிறையா பேருக்கு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூர் மாதிரியான ஒரு பெஸ்ட் கண்ட்ரிஸ் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு போனோன்னா உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்தியா பிடிக்காமல் போயிடும், சிங்கப்பூர் ரொம்ப பிடிச்சி போயிடும். அது வந்து உங்களுக்கு பழகிறதுக்கு
மினிமம் 1 இயர் ஆகும், சாரி மினிமம் 1 மந்த் ஆகும், மேக்ஸிமம் 2-3 மந்த்ஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பழகிரும். இங்கே வர்றதுக்கு வந்துட்டு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 1 மந்த் சேலரி கையில் வாங்கினோன்னே நல்ல பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கை மேலே கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மந்த் எண்டில் சேலரி வாங்கினோன்னே உங்களுக்கு தெரியும். நல்ல சேலரி, வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியும், அதே மாதிரி உங்கள் கையிலையும் காசு இருக்கும், நீங்களும் செலவு பண்ண முடியும், லீவ் டைமில் சுற்றி பார்த்துக்க முடியும், இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்க முடியும். எல்லாமே இருக்குது. சிங்கப்பூரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது. நீங்கள் இங்கே தான் போகணும், இங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் ஜாலியாக வந்துட்டு எங்கே வேணாலும் போகலாம். மெயினாக வந்து பணம் வந்து உங்கள் கையில் பொருள ஆரம்பிச்சிடும். போட்டு கடன் அடைச்சிடலாம், வீட்டுக்கு வந்துட்டு நல்ல அமௌண்ட்டை சென்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போய் 1 வீக் அவ்வளோதான் ஆகும். போய் 1 வீக்கில் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் தனி ரூமில் தங்கியிருக்கலாம். அங்கே டொமட்ரினா ஒரு ரூமில் வந்துட்டு 4லேருந்து 5 பேர் 10 பேர் கூட ஒரு சில ரூம்குள்ளே இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும், காஃபி கூட பாக்கெட்டில் பிடிச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நிறையா பேர் பயந்துடுறாங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு கமெண்ட்டுமே போய் படித்து பாருங்கள். அந்த கமெண்டை படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தவங்களும் வேலை கிடைக்காம எப்படியாவது நான் சிங்கப்பூர் போயிடுவேனா போக மாட்டேனா அப்படின்ற எதிர்பார்ப்பில் எப்படியாவது நான் சிங்கப்பூர் போகணும், என் ஃபேமிலியை காப்பாற்றணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் போகிறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க நீங்கள் சொல்லுவீங்க இங்கே வந்து பார்த்தா அதோட கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் வந்து நம்ம அதை தான் இப்போ நான் ரீசெண்டாக கூட வந்து சிங்கப்பூரை பற்றி ஒரு இதில் படித்தேன். அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி ஒரு இதில் படித்தேன். அதாவது நமக்கு பிரச்சனை வரும், அதாவது நம்ம சந்தோஷம் இழப்போம்னு தெரிஞ்சே வந்து நம்ம போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளிநாடு. உங்களுக்கு இதில் எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. அதாவது பர்சனலாக உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஆனால் உங்கள் குடும்பம் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்றதுனால நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாடு போகிறீங்க. ஸோ வெளிநாடு போகிறவங்களுக்கு அதை தான் அந்த ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஃபஸ்ட்டு மந்த் வரைக்குமே வந்துட்டு அங்கே எதுவும் பிடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. 10 பேர் போகிறாங்கன்னா 2 பேர் கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அவங்களோட லைஃபே அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் ஆயிரும். வந்ததுக்கப்புறமும் சில வருடங்கள் கழித்து யோசிப்பாங்க, நம்ம அப்பயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, கஷ்டனாலும் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அந்த தவறை நீங்கள் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? நிறையா பேருக்கு சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த தவறை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிருங்க. போய் அங்கே தாக்கு பிடிச்சி இருந்துருங்க. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிரும். அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் சரியாயிருமான்னு கேட்டால் கிடையாது. அந்த கஷ்டமே நமக்கு பழகிரும். அதில் இருக்க அந்த கஷ்டத்துக்குள்ளே இருக்க சந்தோஷத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு வேலை பார்ப்போம், எப்படா லிட்டில் இந்தியா போகலாம், எப்படா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். லீவ் டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இடம் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஓட்டிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மே 1 வருது. மே 1க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அரசாங்கத்திலேருந்து நிறையா வந்து கிரிக்கெட் போட்டி அந்த மாதிரிலாம் நிறையா நடத்துவாங்க. பசங்களும் டோர்னமெண்ட்லாம் நடத்துவாங்க, கபடி போட்டி நடக்கும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு அங்கேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து அது எல்லாத்துக்குமே நீங்கள் பழகிடுவீங்க. ஸோ தயவு செய்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டு லாஸு. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபேமிலியிலேயும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ பல்ல கடிச்சிக்கிட்டு 1 மாதம் ஓட்டுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட நிலைமை சரியாயிரும், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பிரச்சனைகளே கிடையாது. அங்கே இருக்க வந்து உங்களுக்கு வந்துட்டு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகும். உங்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம நிறையா வீடியோ போடுறோம். அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகலாம். அடுத்தடுத்த லெவல் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சம்பளமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அங்கேயே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சரியான வழியில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே கூட செட்டில் ஆக முடியும், ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. என்னென்னா போனோன்னே ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை பிடிக்கல, பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் ஒரு 5-6 பேரோடலாம் தங்கினது கிடையாது, நான் தனி ரூமில் தான் தங்கினேன், எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, இந்த மாதிரிலாம் அதை சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே கொஸ்டின் மார்க் ஆகிரும். ஏன்னா இன்னும் போகலாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போகிறதெல்லாம் இன்னும் டிஃபிகல்ட் ஆக போகுது. ஸோ நீங்களாம் லக்கி, முன்னாடியே சிங்கப்பூர் போனவங்களாம் லக்கி. ஏன்னா நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நம்ம கமெண்டில் நான் 39 வயசு 40 வயசு 45 வயசு என்னால் சிங்கப்பூர் போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ சின்ன வயசுலேயே சிங்கப்பூர் போனவங்களாம் ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க. அடுத்தடுத்து நீங்கள் என்ட்ரி ஆகிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று யூட்டன் ஒர்க்கர்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி சிங்கப்பூரில் 1 இயர் 2 இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள எடுப்பாங்க. அதே சமயத்தில் ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லுவாங்க. 30 வயசு 35 வயசுக்குள்ளார ஏஜ் லிமிட் சொல்லி தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 37 38 வயசுனாலும் 1 இயர் 2 இயர் எனக்கு சிங்கப்பூரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள ஏஜை பார்க்காம எடுத்துருவாங்க.
அதனால நீங்கள் முன்னாடியே போனது லக்கியஸ்ட் பர்சன். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை பிடிக்கலன்ட்டு நீங்கள் வர்றீங்க, இல்லை போயிட்டு 1-2 மாதத்தில் கட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு திருப்பி எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த வேலை பிடிக்கலன்ட்டு பாதியிலே போன மாதிரி. ஏன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு செலவு பண்ணி தான் அந்த கம்பெனி எடுக்கிறாங்க. உங்களுக்கு கிளாஸ் போகிறதா இருக்கட்டும், குவாரண்டைனுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே விசாக்கு எல்லாத்துக்குமே பணம் கட்டுறாங்க, இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே பணம் கட்டுவாங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்ப நீங்கள் மினிமம் 1 இயராவது அந்த பர்மிட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த கம்பெனிக்கு லாபம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு தடவை வந்து பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவனை எடுத்தோம்னா இவன் இந்த மாதிரி பாதியில் தான் கட் பண்ணிட்டு போவான், இதெல்லாம் நமக்கு நட்டம் தான் வரும், அதனால் இவனை எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பாதியிலே வர்றது, போயிட்டு 1 மாதம் பிடிக்கலன்ட்டு வர்றது, இந்த தவறெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களால் திருப்பி சிங்கப்பூரே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூரில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த 1 மந்த் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 மந்த் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் அதை பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்ததுனால உங்களோட லைஃப் எப்படி மாறிச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.